என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரகுமான் மியூசிக் இல்லை. 10,000 போலீஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறத ஷூட் பண்ணி பிடிச்சிருக்கலாம். எஸ்ஜே சூர்யார் வராரு, எதுக்கு வராருன்னு இது வரைக்கும் தெரியல. அடுத்த தேர்ட் பார்ட் விட்டு ஆனால் அந்த சீன் மட்டும் லாஜிக் இடிக்குது. அதை மட்டும் தேர்ட் பார்ட்டில் இப்படியே இருந்துச்சுன்னா இந்த தேட்டர் பக்கம் வர்ற வேலையே பொதுமக்களுக்கு ஜனங்களுக்கு கிடையாது. ப்ளஸ் இந்தியன் 3 வர்றது டோட்டலி வேஸ்ட். படம் ஒரு சுமாராக தாங்க இருக்குது. ஃபஸ்ட் அளவுக்கு இந்தியன் மாதிரி இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரகுமான் மியூசிக் இல்லை. அந்த 1996 இருந்த அந்த இசை இன்னமும் கேட்க ரசிக்கிறதுக்கு இருக்குது, நல்லா இனிமையாக இருக்குது. அது வந்து இந்த இதில் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா கதையும் சரியில்லை, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது இந்தியன் ஃபஸ்ட்டு வந்து இதாக இருந்தது. அந்த சேனாதிபதி களை எடுக்கிற விஷயங்கள் இன்னும் பெட்டராக இருக்கும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அந்த காலகட்டத்துக்கு அது கரெக்டாக இருந்தது, இந்த காலகட்டத்துக்கு இது சரியில்லை. எஸ்ஜே சூர்யார் வராரு, எதுக்கு வராருன்னு இது வரைக்கும் தெரியல. அடுத்த தேர்ட் பார்ட் விட்டுருக்குறாங்க. தேர்ட் பார்ட்டில் இப்படியே இருந்துச்சுன்னா இந்த தேட்டர் பக்கம் வர்ற வேலையே பொதுமக்களுக்கு ஜனங்களுக்கு கிடையாது. வேண்டாம், இந்தியனாகவே இருக்கட்டும். 2, 3 வேண்டாம். நல்ல ஒரு கதை இருக்கணும், நல்ல ஒரு இசை இருக்கணும். ஏன்னா மக்கள் பொழுதுபோக்குக்காக தான் இங்கே வர்றாங்க, சரிங்களா? காசு கொடுத்து வர்றோம். அவங்க 400 கோடி 500 கோடி பணம் இருக்குது எடுத்து செலவு பண்ணி போடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், சரிங்களா? எல்லாருமே நல்ல படம் எடுங்க, நல்ல ஒரு இசையை கொடுங்க, மக்கள் வந்து மனசில் இடம் பிடிங்க, எல்லாமே கரெக்டாக அது நடக்கும், சரிங்களா? படம் நல்லா இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு சண்டை காட்சி வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அது வந்து இந்த வயசு அவ்வளோ பெரிய 10,000 போலீஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறத ஷூட் பண்ணி பிடிச்சிருக்கலாம். அவ்வளோ பேர் எஸ்கேப் பண்ணணும், அந்த லாஜிக் சரியாக வரல. ஆமாம், சங்கர் ஆனால் நல்லா பண்ணுவார். ஆனால் இந்த சீன் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. யங் மேனாலே முடியாது. 1000 போலீஸ் தவிர எல்லாத்துக்கையும் கன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஷூட் பண்ணாமல் எப்படி என்னது உயிரோடு பிடிக்கிறது ரூல்ஸ் எல்லாத்தையும் கோர்ட் ஆர்டர் இருந்து பிடிச்சிருந்தாக்கா லாஜிக் ஒத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஷூட் பண்ணி பிடிக்கலாமே, எதுக்கு திருப்பி தப்பி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க? அந்த சீன் தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நல்லா கமல் நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அந்த சீன் மட்டும் லாஜிக் இடிக்குது. ஆமாம், எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தேன், அது ஒன்றும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நோ யூஸ். ஓரளவுக்கு வயசில் தாங்க சார் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அளவுக்கு மீறி பண்ணாக்க யாராலுமே நம்ப முடியாது. யங்கில் பண்ணாக்கா அந்த சண்டை ஏற்றுக்கூடிய. இப்போ மெச்சூர்டாக நினைக்கிறத கமலுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம பார்த்தது நல்லாயிருக்கு. ஓகே தான் சார். பட் கமலஹாசன் ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த வயசில் வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. அக்செப்ட் பண்ண முடியல. இவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியாதுல்ல எந்த ஒரு வயசான ஒரு ஆளையும். ஸோ அது கொஞ்சம் வந்து குறைச்சிருக்கலாமோன்னு தோணுது. ப்ளஸ் இந்தியன் 3 வர்றது டோட்டலி வேஸ்ட்டு. இல்லை அது ஸ்டோரி சிம்பிளாக போட்டுட்டாங்க தேட்டரில். என்னன்றது அடுத்தது அவர் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது தான் கதை, அவ்வளோதான். அதோட வந்து முடிக்க போகிறாங்க. என்றைக்குமே 1ன்றது 1 தான். அதை வந்து பார்ட் 2 எடுக்கிறப்ப அது இன்ட்ரெஸ்டிங் வராது. அடுத்தடுத்து என்னன்றது நமக்கே தெரியும். ஒரு ஏஜுக்கு மேலே அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ இப்போ தேவையில்லாமல் ஆக்டர்ஸ்லாம் தான் உள்ளார இருக்காங்க. அதில் ஒன்றும் அவ்வளோக்கா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் லைக் தட். வர்மக்களை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். எந்த வயசுக்கு பண்ணால் அது நடக்கும் ரியாலிட்டி. ஆனால் அது ஸ்கேட்டிங்கில் ரோலர்லேயே போய்கிட்டே அவ்வளோ ஒரு லாங் ஃபைட் சீன் மாதிரி. ஃபைட் கூட சொல்ல முடியாது, குறைச்சிக்கலாம் லென்த்து. ஒரு ரொம்ப ஆக்டிவாக இந்த வயசில் சத்தியமாக யாராலையுமே அவ்வளோ முடியாது. அப்படி ஒரு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபைட் சீன் அது. ஒரு கோபேக் இந்தியன் தான், அது அவ்வளோக்கா இல்லை. இந்தியன் 1ன்றது 1 தான் சார். அதுக்கப்புறம்லாம் அவ்வளோ போலீஸ் எவ்வளோ பேரும் இருக்கும்போது அப்புறம் ஸ்கேட்டிங் தப்பிச்சு போகிறது யாராலுமே இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. ஏன் சங்கர் இப்படி பண்ணாருன்னு தெரியல.